கமருடன் சொந்த அறிவு இல்லையா? பேசுற திறமை இல்லையா? இல்ல பாரு சொல்லி கொடுக்கறத ஒண்டிதான் கேட்பாருன்னு உங்களுக்குலாம் சொன்னாரா? அப்படி இருந்திருந்தா எத்தனை நாட்கள் பாரு அசிங்கமா கேவலப்படுத்தி நடத்தையிலேருந்து குணத்திலேருந்து எல்லாத்தையும் அங்கங்கமா கேவலப்படுத்தி அவளை உடைச்சாரு. அன்டில் அவங்க அப்பாவை வரைக்கும் இறந்தவரை வரைக்கும் தொட்டானோ கமருடீன் ஃப்ரம் மலேசியா. ஸோ நாங்கள் வந்து நியாயம் நியாயம் அந்நியாயம் வாட் எவரா காயின் டாஸ்கில் குரூப்பிசம் கேம் விளாண்டது யாரோட தப்பு? விக்ரம். இதே காயின் டாஸ்கை பழைய சீசனில் நம்ம பார்த்துருக்கோம். ஓடி போய் அவங்கவுங்க முதுகுல அடிக்கிற காயின் டாஸ்க்கும் ஒரு கேங் உருவாக்கி அந்த கேங் ஒருத்தவங்கள அட்டாக் பண்ணி தூக்குறதுக்கு பிறகு கிராண்ட் ஃபைனல். அதுக்கு பிறகு தான் ஃபைனல் டிக்கெட் டு ஃபினாலியோட டாஸ்கா. அதான் லட்சணமா குரூப் பீசமாக விளாடுறது தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலிக்கு விளாடுற டாஸ்கா. அதை அவங்க வந்து மண்ணுக்கு கொண்டுட்டு வந்து பேசலை. யாரும் நம்ம விஜய் சேதுபதி. இன்னொன்று, பாரு பேசுகிறதுக்கு முன்னுக்கு கமருடன் பேசுகிறதுக்கு முன்னுக்கு அந்த காடி டாஸ்கில் யார் வந்து ட்ரிகர் பண்ணா வார்த்தையை விட்டா? விக்ரம் அண்ட் சாண்ட்ரா. அதுக்கு அடுத்தது தான் ஓகே அவங்க பண்ணது அஃப்கோர்ஸ் தப்பு. யாராக இருந்தாலும் அந்த மாதிரி காலில் ஏற்றி உதச்சி அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் அங்கே உடைக்கக்கூடாது. அதை உடைச்ச ஒரே காரணத்துக்கு தான் பேனிக் அட்டாக்ன்றது ஒரு ட்ராமா. ஆக்சுவலி வந்து அவங்களே வந்து கன்ஃபியூஸ். சாண்ட்ராவே பேனிக் அட்டாக்கை கொண்டுட்டு வர்றதா இல்லை காக்கா வலிப்பை கொண்டுட்டு வர்றதா ஃபிக்ஸை கொண்டுட்டு வர்றதான்னு தெரியாமல் ரெண்டையும் கொண்டு வந்துட்டாங்க. விடு போயிட்டு அப்படி இழுத்துக்கிட்டு. ஆக்சுவலி பேனிக் அட்டாக் எனக்கும் பல வருஷம் இருந்திருக்கு. ஆனால் பேனிக் அட்டாக் வந்து வரும் கொஞ்ச நேரத்தில். ஒரு 15 நிமிஷத்தில் நான் நல்லாயிருவேன். அவங்களுக்கு ஃபிக்ஸு மாதிரி தான் வந்துச்சு. அது பேனிக் அட்டாக் மாதிரி இல்லை. பேனிக் அட்டாக் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு கை காலெலாம் இப்படி பண்ணி ஒரு ட்ராமா சீன் போட்டு வேற லெவல். அதை வந்து விஜய் சேதுபதி தன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஆச்சு வாட் எவர். அதுவும் வந்து கேட்குறாங்க ஒரு பிக் பாஸ் சீசனில் கேட்குறாங்க, ஐயோ ஓகே ஷோவில் இருக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் போய் வெளியே ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களான்னு பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்போது நாங்கள் ஓட்டு போடுற நாங்கள் பார்க்குற மக்கள் நாங்களாம் முட்டாளா? ரெட் கார்ட் கொடுத்து வெளியாக்குறிய அவங்களோட லைஃப் எப்படி போகும்? இதே தான் பழைய சீசனில் கமல் சார் தவறாக செய்த ஒரு விஷயம். பிரவீன், மாயா, பூர்ணிமா இவங்கெல்லாம் செஞ்ச தவறுனால ஒரு மனுஷனுக்கு பெரிய அசிங்கமான லேபிள் கிடச்சிச்சு. அதுக்கு நிறைய எதிர்ப்பு மக்கள்கிட்ட வந்துச்சு. அது ஒரு பெரிய காரணம். இப்போ இந்த சீசன்லேயும் அதே தப்பு தான் நடந்திருக்கு. அவ்வளோ பெரிய கண்ணு வீங்கி போய் அவளுக்கு கிடைக்காத நியாயம் காடியிலேருந்து எத்தி விட்டு கதவு அப்படி சாத்தினால இவங்களுக்கு நியாயம் கிடைக்கிது. என்ன ஒரு அநியாயம்! அந்த செட்டில் வேலை